என்ன கோயில் வச்சுக்கிறீங்களா? ரெண்டு நல்ல சுபி ஆடு ஆனா ரெண்டு உண்டு அடிக்கா சித்தம் என்ன பிரச்சனை உங்களோட ஆக்கண்டா குட்டி அண்ணா சொல்லி இங்கேருந்து குண்டுமணி போனாலும் காசு தான் கொடுக்கணும். நீ ஃப்ரீயாக கொடுத்து காட்டினீங்கன்னா ஆட்டையே ஃப்ரீயாக தான் அவங்க கேட்பாங்க. இல்லை உண்மை உண்மை தொழில்னு ஆரம்பிச்சுட்டா எல்லாத்துக்கும் வந்து விலை இருக்கும். இப்படி கோழிக்கு தான் என்ன மீன் கோழிக்கு இதான் நீங்கள் வந்து விடுங்க. இந்த பேக் எடுத்து வச்சிங்கன்னா இங்கே இருக்குது சீமெண்ட் தொட்டிக்கலாம் போடுறா இல்லை அப்படி விடுங்க. நீங்கள் பசலை சாணியெல்லாம் போட்டிங்கன்னா கழுவணும். இது இப்போ பசலையெல்லாம் போடுற விட்டாச்சு, வெறும் தண்ணி தான். செஃப் அப்படி வெங்காயம் பண்ணுறேன்னு சொல்லி தந்தீங்கண்டா. மூஞ்சியில் மட்டும் போட்டுறாங்க அவங்களாம் நாங்கள் இருக்கிறத விட அவங்க ஸ்டைலாக உள்ளி இருக்கிற வீங்கி இருக்கணும்னா ஆள் இருக்கிற வரியாது ஸ்டைலாக வரைக்கும் அது உங்களை மட்டும் இப்போ கணக்கு பார்க்குறோன்னா ஒரு 35 நாட்டுக்கு போட்டு போயிருக்கேன். அது மட்டும் இருக்கு. நீங்கள் முதல்ல கோழி எடுத்துருக்கோம். கோழி எடுத்து திருப்பி கொத்தலர் எடுத்து அந்த இதில் சைனீஸ் டிக்டாக்ல காட்டுவினேன். கோழி ஆசையாக வாங்கி வளர்த்து இது செஞ்சுட்டு அதை குழாப்பாடி செய்ய எடுத்து தூக்கி கறியாச்சிடுமே. வேண்டாம் எங்கள்ல எடுத்து எங்கள்ல கொஞ்சம் வளர்ந்துட்டு வர கோழி வளர்ந்துட்டு வர போட்டால் மற்றது இது வந்து நாட்டுக்கோழி மாதிரி இல்லை. வச்சிருக்க கையில் இருந்து காசு போயிட்டு அதுதான் அதுக்கெல்லாம் நம்பி வளர்க்கலாம். எங்கேயோ ஒரு இது தானே சந்தைப்படுத்த முடியாட்டியும் செய்யலாம். டேஸ்டான சாமான் அதுதான். இஞ்சி இதில் போடுங்க எல்லாம் இது செய்கிறதானே பெரிய கப்காட்டில் வச்சு நீ திருப்பி எடிட் பண்ணுறதானே. நல்லா பவுடர் ஆகுது. முடிஞ்சால் தண்ணி விட்டு கூலாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்ட போல தானே. இஞ்சி அப்படியே கால் கிலோ உள்ளி இஞ்சி நீங்கள் என்ன எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணியா போடுறது? நல்ல அளவு அதுதான் முக்கியம். என்ன அரிசியின் அளவை வச்சுக்கொண்டு அப்புறம் எல்லாத்தையும் மெஷர் பண்ணு. இறைச்சியின் அளவா எத்தனை கிலோ இறைச்சி? இப்போ சில பேர் செய்யணும் 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ இறைச்சி போட்டால் ஓகே. 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ இஞ்சி முள்ளி இஞ்சி எடுத்தேன். ஐயோ இதை மாதிரி இருக்கோ கேட்குமே இல்லை அப்படி சொன்னாதான் இது பலதாப்பா நாங்கள் வருவீங்க. வீட்டில் ஒரு ஆள் இருக்கணும் மரம் சொல்லிட்டு சொன்ன செய்கிறேன்.
இது என்ன புதினாவும் கொத்தமல்லி வாங்கினீங்களா இடையில? நாங்களா வாங்கினேன். அப்போ என்ன 3 கிலோ இறைச்சியா? இல்லை 2 தான். 2 தான் 3 தான் போகிறதுக்கு இருந்தது எங்களுக்குள்ள தானே. இது வந்து 2.5 கிலோ வேணே. 2.5 கிலோவுக்கு 600 ml. ஆனால் அந்த லிஸ்ட்டோட உங்களுக்கு அனுப்பிவிடும். 1 கிலோவுக்கு நீங்கள் லிஸ்ட்டோட அனுப்புங்க, உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். அதனால வெங்காயம் எப்படி வரணும்? பொன்னிறமாக வரணும். என்ன உப்பா? தேவையான அளவு ஒன்றுமே, அது தேவையான அளவு 1 கிலோவுக்கு 30 கிராம். அப்படியே அந்த ஃபீல் வந்துட்டு ஐயா இதில் ஓட்ட பற்றி கேட்குறீங்க. கேஸ் அப்போ யோசிச்சு நான் இந்த டைமிங் வதங்க இல்லையே, இவ்வளோ நேரம் கிடக்கு, தண்ணி கிடக்குற மாதிரி கிடக்கு. சாப்பிடுவோம் நாங்கள். கடமை உணர்ச்சிரோ கவனிக்க இல்லை. சின்னக்கு பாசல் கட்டின்னு முன்னுக்கு போவோம். அதுக்கு நல்ல ஒரு காரணம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? சரியா? இதே பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோ சிக்கன், எண்ணெய் 200 ml. போடுற ஹோட்டல்லே சொல்கிறேன். வெங்காயம் 400 கிராம், இஞ்சி 200 கிராம், உள்ளி 200 கிராம், தனிமிளகாத்தூள் 30 கிராம், புதினா கொத்தமல்லி, தக்காளி 400 கிராம், தயிர் 200 கிராம், தண்ணி 700 ml, உப்பு மற்றது தேசிக்காய் உண்டு. அரிசியை தனியாக அவிச்சிட்டு பாதி அவிஞ்சோடனே இதில் போட்டு தம் பாதி அவிஞ்சோடனே தனியாக அவிக்கிற அரிசிக்கு வந்து தண்ணி வந்து 1 கிலோவுக்கு 3 லிட்டர் வச்சுட்டு 1 கிலோ அரிசி அதுக்குள்ள என்னென்ன இது செய்யணும்? மிக்சியில் அடித்து மிக்சியில் அரைக்க வேண்டியது பட்டை 1 கிலோவுக்கு 5 கிராம், ஏலக்காய் 200 கிராம், இது லவங்கம் என்ன சொல்கிறது, லவங்கம் 200 கிராம் 200 கிராம். அதை மட்டும் நல்லா அரைக்கணும். இஞ்சி அரைக்கணும், உள்ளி அரைக்கணும், அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு வெங்காயம் வதங்கி வேறு அது வதக்கிறோட வந்து முதல்ல எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு பட்டை லவங்கம் மேலே கரைச்சி எப்படி வரணும்? வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வரணும். அது பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் அரைச்சி வச்சதை போட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு பிறகு அது நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரியணும். பிரிஞ்சு வரும். அப்போ வந்து தனிமிளகாத்தூள் போடணும். போட்டுட்டு பிறகு புதினா கொத்தமல்லி போட்டு பிறகு தயிர் தக்காளி பச்சை மிளகாய் ஒன்றா போடலாம். ஒன்றா போட்டு அது வதங்கி திரும்ப அது வந்து தனியாக கரையணும். தக்காளி கரைஞ்ச பிறகு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சோடனே சிக்கனை போடணும். 2 மணிஞ்சல் இந்த மசாலாக்குள்ளேயே சிக்கனை போட்டு வதக்குனா சிக்கனில் ஒரு ரெட் கலர் வரும். இல்லாட்டி தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கிறோம். சிக்கனை போட்டு உப்பை போட்டு தேசிப்பொடியும் போட்டு அளவு பார்த்துட்டு பாதியில் விட கொஞ்சம் 60-70% அவங்க அரிசியை திருக்க போட்டு கீழே நெருப்பு போட்டு மேலே நெருப்பு போட்டு இந்த பண்ணிட்டு எடுத்தாச்சு. தனி மிளகாய் உள்ளன எண்ணெயில் போட்டால் நல்லா சீக்கிரம் வந்து கலர் வரும். புதினாவா? இப்போ வரும் பாருங்க வாசம்.
பிரியாணி எப்படியா செய்றீங்க நீங்கள்? நாங்கள் புதினா கொத்தமல்லி எல்லாம் ரைஸோட போடும்போது இந்த அவிக்கு தான் போடுறோம். இது ஏன் வெயிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். தக்காளி பழம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் அப்படியே முழுசு அது சும்மா அந்த கடிச்சான எல்லாம் இருக்கு கடையில். அவன் தாத்தா ஆகிட்டான் போலேக்கு. பிறகு முழுசாக தான் இருக்கு. அதான் தெரியும். லெமன் செஃப் டேஸ்ட் பாருங்க, நல்லா இருக்கான். எக்ஸ்பிரஷன் உப்பு காணாதா? இதான் அந்த கடல் தண்ணி மாதிரி இருக்கும். இதுதான் மெயின் விஷயம். போட்டு 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 ஒரு டைமில் தான் அந்த கடல் தண்ணி வருமா? பேசாமல் நான் கடல் தண்ணியை கொண்டு வந்து விட்டாயிருந்தேன். மரங்களை கொண்டு வந்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இறைச்சி இதுக்கு மாற்றிட்டு தண்ணி எதுக்கு விட்டுருக்கோம். காணாதா? என்ன டேஸ்ட் பண்ணாமலே சொல்கிறீங்கன்னா நீங்கள் பெரிய செஃப்பாக இருப்பீங்க. மாஸ்டர் செஃப் அவர் அந்த செஃப் தாமு மாதிரி வாசத்திலேயே உப்பு என்னென்ன போட்டுக்கிறீங்கன்னு பார்த்து சொல்ல. ஒரு ஆள் வந்து எப்படி பார்த்து காணும் இல்லை. என்னது? ஓ, எடுக்க போறீங்களா? அவிஞ்சிருக்காது. இப்போ கடல் தண்ணி வந்துருக்குது. வாங்க இப்போ பாருங்க. மாஸ்டர் செஃப் பார்க்குறார். அவர் ஓகேன்னுட்டா கறி ஓகே. ஓகே, ஆனால் கொஞ்சம் கூட வந்து தான் வரும். கொஞ்சம் காணாட்டியும் சலட்டில் போட்டு மேட்ச் பண்ணிடலாம். என்ன சுட பாருங்க. தக்காளி எடுத்து எடுத்து சுட்டா தலை எனக்கு. ஒரு ஈரலுக்கு அடி வர எந்த கொள்ள பீஸ் இருக்கு. ஈரல் சுடுபடுகிறது. மாத்துறீங்களா சுரேஷண்ணா? இது மாத்துறீங்களா? நானுங்க அரிசி ரெடி பண்ணி இதுக்கெல்லாம் தம் பண்ண போகிறோமா?
அப்படியே வடித்து ஊற்றலாங்கண்ணா. பரவியல்ல வருகுது. முழுக்க போடலாம் கட்டிட்டு அங்கே மாற்றலாம். அந்த பானை எடுத்துகிட்டு வாங்க இருக்கா தண்ணியை. காணும் ஆனால் காணும் கரெக்டாக வேணும். இனி அரிசி பெருசா அதோ கொஞ்சம் காணும் காணும் தண்ணி. என்ன நடி மிளகாத்தில் நடி வருது. படைய கையில் பார்த்துட்டு இப்போ நான் பார்த்தா என்ன வேலை அது எல்லாருக்குமே அப்படித்தான். எங்கட விரல நாங்கள் கேட்கும்போது பயங்கரமாக இருக்கு. அவ்வளோ யாழ் நீ எல்லாரும் இருந்தவங்க அடிக்கிறதுக்கு தான் இருந்தவங்க. சிவாக்கு மாதிரி தான். என்னென்ன போட்டுக்குது? உப்பு, மிளகாத்தூள், பட்டை, லவங்க, மிளகாய் பவுடர், இஞ்சி, உள்ளி பேஸ்ட் எல்லாம் போட்டு செஞ்சு ஒரு பிளானை போட்டா சபேசன் ஒரு பிளானோட நீ போலையே ரெங்க போட முட்டை கூட துணி இல்லையே கரண்டி சொல்கிறது இல்லை முட்டிட்டு சரியாடு நீ சொன்னா நாங்கள் பிரயோஜனம் பாரு. பதம் தானே. ஒரு பக்கம் வெள்ளை வரணும் வராது உடைக்கணும். நல்லா ஃபுல்லாக கலர் ஏறிட்டு சரிங்க. அதுவும் அந்த டாசரில் ஓட்ட வரும்.
என்ன இந்த மாதிரி ஒரு சிக்கன் துண்டு எடுத்துட்டு இதுக்கு வந்து விழுந்தால் தான் டேஸ்ட்டை பார்க்க வழியா இருக்கு. அது வேறு சிக்கன் துண்டு வருது இல்லை, அது வேறு என்ன எப்படி இருக்கணும் பிரியாணி ஒட்டக்கூடாது வெட்டக்கூடாது. வாசம் பிடிச்சிட்டாங்க ஒரு குழச்சா வேலை செய்யணும். இப்போ எல்லாம் எடுக்கிறீங்க சிக்கன் எடுக்கணும். அந்த எப்படி எலும்பு தனியாக வருதுன்னு பாருங்க உடஞ்சிட்டு பெரிய டாசன்னா வடிவா வெட்டி 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 எடுத்துட்டு இப்போ லெக் பீஸ் அவசரப்படக்கூடாது. ஒரே கையில் இருங்க. சரிச்சு விடுங்க. சரி ஜாடி சரி ரைட்டா சுற்றி வைங்க கொஞ்சம் ஆழம் கணக்கு வைக்கணும். அமர்த்தி ஊற்றுவோம். இது எந்த ஃபோனை கிடங்க முண்டையிட்ட மோமம் தெரியாது குறைவாக இருக்கு. முண்டையிட்ட கை கால்கள் தான் தெரியுது. ஒரு அதுதான் வேணும். சாப்பிடுங்க இல்லை பாய் இருக்காரா? என்ன சொல்லுங்க? இல்லை கிட்ட வேணாம். ஓகே அடி